ஹாய் நான் ஆதித்யா. வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே உங்க எல்லாருக்கும். இன்னைக்கு வீடியோல வந்து 14 நாவல்ஸ் ஃபார் பிப்ரவரி 14 பத்தி பார்க்க போறோம். இதுல வந்து நான் தமிழ் நாவல்ஸ், இங்கிலீஷ் நாவல்ஸ் ரெண்டையுமே நான் கலந்து தான் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் சொல்லப் போற முதல் புத்தகத்துடைய பேரு வந்து தி டைம் டிராவலர்ஸ் வைஃப். எழுதினவங்க வந்து ஆட்ரே நெஃபினெகர். டைம் டிராவலர்ஸ் வைஃப் அப்படின்னு தலைப்பே சொல்லுது இல்லைங்களா? இது வந்து ஒரு வித்தியாசமான டைம் டிராவல் காதல் கதைங்க. இந்த கதையை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனும் சில பேர் கேட்டகரைஸ் பண்றாங்க, ரொமான்டிக் நாவல்னும் சில பேர் கேட்டகரைஸ் பண்றாங்க. இந்த கதையுடைய மையக்கரு என்ன அப்படின்னா 1963ல பிறந்த ஹென்றி அப்படிங்கிறவருக்கும் 1971ல பிறந்த கிளார் அப்படிங்கிறவங்களுக்கும் இடையில இருக்கிற காதல் தான். ஹென்றி நம்ம ஹீரோ இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு வந்து ஒரு ரேரான ஜெனடிக் டிசார்டருங்க. இந்த டிசார்டர்னால அவர் வந்து சகட்டு மினிக்கு டைம் டிராவல் பண்ணுவாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி போவாரு, திடீர்னு ஒரு 10 வருஷம் பின்னாடி போவாரு. இஷ்டத்துக்கு டைம் டிராவல் பண்ணுவாரு. பட் இது எதையுமே அவரால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரும் வந்து அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த டைம் டிராவல ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லி இது ஸ்ட்ரெஸ்ஸா, அதுவா, இதுவான்னு சொல்லி மாத்திரைலாம் போட ட்ரை பண்ணுவாரு. பட் அந்த விஷயத்த வந்து அவரால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவர் வந்து கிளார் அப்படிங்கிற பொண்ணு, அவங்க தான் ஹீரோயின். அந்த பொண்ணு சின்ன வயசுல பாக்குறப்பவே அவருக்கு வந்து தெரிஞ்சிரும். இந்த பொண்ணை தான் நம்ம வருங்காலத்துல கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் டிராவல் பண்ணியே 2 பேரும் வந்து அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன சிக்கல் அப்படின்னா, அவர் ஒரு ஒரு தடவை டைம் டிராவல் பண்றப்பயும், டிராவல் பண்ணி வந்த உடனே அவருக்கு வந்து ட்ரெஸ் இருக்காது, ஷெல்டர் இருக்காது, சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால அவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட டேட் எல்லாம் எழுதி கொடுத்துருவாரு. இந்த பாருமா, ஏன்னா அவர் ஃபியூச்சருக்கு போய் தெரிஞ்சுட்டு வந்திருப்பாரு எல்லாத்தையுமே. இந்த பாருமா, இந்த டேட்ல எல்லாம் தான் நான் உன்னை டைம் டிராவல் பண்றேன். இந்த டேட்ல தான் நான் உன்னை சந்திக்கவும் வருவேன். நான் உன்னை சந்திக்க வர்றப்ப எனக்கு தயவு செஞ்சு ட்ரெஸ், சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வாமா அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாரு. சோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் இடையில இருக்கிற காதல் வந்து இந்த டைம் டிராவல் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எப்படி வளருது அப்படிங்கறதுக்காக ஒரு கட்டத்துல வந்து இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ மீட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? அப்பவே வந்து அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருது. இந்த பிள்ளைய தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம். இந்த பிள்ளை கூட தான் நம்ம லைஃப்ப ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கும் வந்து இவர ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு குழந்தை எல்லாம் பொறக்குது. என்ன சிக்கல்னா, அந்த குழந்தைக்கும் வந்து சேம் ப்ராப்ளம் இருக்கு. இஷ்டத்துக்கு டைம் டிராவல் பண்ணும். ஆனா இவங்களுக்கும் பொண்ணுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்ப டிராவல் பண்றோம், எங்க டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நம்ம ஹென்ரியால. ஹென்றி டிராவல் பண்ற இடங்களுமே வந்து அவருடைய சப்கான்ஷியஸ்ல அப்படியே உள்ள இதான விஷயங்களா இருக்கும். இஷ்டத்துக்கு போவாரு. அல்ல ஹிஸ்டாரிக்கல் இடங்களுக்கெல்லாம் அவர் போவாரு. வித்தியாசமா இருக்கும். அவர் எங்க போறாருன்னு அவருக்கே தெரியாது. ஒரு கட்டத்துல இவர் வந்து ஃபியூச்சருக்கு போய் ஒரு பொண்ணெல்லாம் சந்திக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. இவர் வந்து அந்த குழந்தைக்கு 5 வயசா இருக்கப்ப இவர் இறந்து போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் அப்படிங்கறதான் கதையோட எண்டிங். அண்ட் இது வந்து ஒரு வித்தியாசமான நாவலுங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன், ரொமான்ஸ். சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ஆக்சுவலி ஆனா இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமான ரிவ்யூஸும் நிறைய இருந்தது. ஐயோ இங்கிட்டு போறாங்க, இங்கிட்டு வராங்கன்னே தெரியல. அது வந்து டிபிக்கலி நம்ம டைம் டிராவலுக்குன்னே இருக்கிற அந்த சில பிரச்சனைகள் தான் அதெல்லாம். டைம் டிராவல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கே வந்து புரியாது. டேய் என்னடா சொல்றீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த டைம் டிராவலர்ஸ் வைஸ் புத்தகம் இருக்கு இல்லைங்களா? இந்த புத்தகம் வந்து சீரீஸா வந்திருக்கு, படமா வந்திருக்கு. ஸோ யூ கேன் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ரீட் த புக் யூ கேன் ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் ட்ரை தோஸ் திங்ஸ். பட் நான் பர்சனலா அதை ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. மேபி ஐ ஜஸ்ட் ட்ரை அவுட் அண்ட் லெட் யூ கைஸ் நோ. 2வது புத்தகம் வந்து த நோட் புக் அப்படிங்கிற புத்தகம். எழுதினவங்க வந்து நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ். இது வந்து ஸ்டார்டிங்ல இந்த கதை எப்படி இருக்கும்னா, ஒரு வயசான கப்பலுங்க. அந்த மேன் வந்து அந்த வயசான தாத்தா வந்து அந்த லேடிக்கு, அந்த பாட்டிக்கு வந்து சில விஷயங்களை வந்து நரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவங்களுக்கு வந்து அல்சைமர்ஸ் இருக்கும். ஒரு கதை மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. யாரோட கதையை சொல்றாரு அப்படின்னா, நோவா, ஆலி அப்படிங்கிற 2 பேரோட கதை. இது வந்து 1940ஸ்ல நடந்திருக்கும் இந்த கதை. நோவா வந்து ஒரு சாதாரண ஏழை வீட்டு பையன். ஆனா ஆலி வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. இவங்க 2 பேருக்குமே இடையில இருக்கிற அந்த காதல பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பட் அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த பணம் இல்லாத விஷயம், இந்த சொசைட்டல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருந்ததுனால, இவங்களுடைய காதல் வந்து அப்பப்ப பிரேக் ஆயிட்டே தான் இருக்கும். இனிஷியலி முதல் தடவை வந்து உங்க காதல் பிரேக் ஆகுது. 1 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. அப்ப வந்து டெய்லி வந்து நோவா ஆலிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. 365 நாளும் லெட்டர் எழுதியிருக்காரு. ஆனா அந்த கடிதங்கள் எதையுமே வந்து ஆலியோட அம்மா ஆலி கையில கிடைக்க விடவே மாட்டாங்க. அவங்களே எடுத்து மறைச்சு வச்சுப்பாங்க. ஆனா நோவா வந்து டெய்லி எழுதி எழுதி இவ்ளோ நாள் ரிப்ளை வரவே இல்ல அப்படிங்கிறதுனால, சரி இந்த புள்ள என்னைய மறந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுருவாரு. பட் ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லா விஷயங்களுமே தெரியுது. அப்ப வந்து ஆலியோட அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பாரும்மா இதான் உன்னோட 365 காதல் கடிதங்கள வச்சுக்க. நீ வந்து யோசிச்சுக்க. இவன கல்யாணம் பண்ணணுமா? இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பையனோட அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிச்சயமாயிருக்கும். லான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி இஸ் வெரி வெல் சார்ட்டட் கை. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பையன். இவனோட நீ கல்யாணம் பண்ணி கஷ்டப்படணுமா? இல்ல நீ வந்து லான கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில வந்து சொகுசா சந்தோஷமா வாழணுமா? நீ யோசிச்சுக்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும். பட் அட் த எண்ட் ஷி கிவ்ஸ் அப் டு ஹர். அவ மனசு சொல்றத தான் அவ கேட்கிறா. வந்து இவங்களோட சேர்ந்துடுறா.
ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. வாட் லெட் தெம் டு திஸ் பாயிண்ட், அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி கதை சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட மிச்ச பேக் ஸ்டோரி. இது வந்து ஒரு பயங்கர ரொமான்டிக் நாவலுங்க. அதாவது அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் வந்து நெறைய இடங்கள்ல இதுல வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்து லைக் சொசைட்டினால அவங்க வந்து சரி பிரிஞ்சிரலாம் அப்படின்னு யோசிச்சாலும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல் வந்து எப்படி அவங்கள பிரிய விட மாட்டேங்குது. அண்ட் லவ் டிரான்சென்ட்ஸ் டைம். காதல் வந்து அப்ப இருக்கிற மாதிரி அந்த அந்த ஒரு ஃபேஸ்ல அவங்களுக்குள்ள காதல் இருந்தது அவ்வளவுதான் இல்லாம, அந்த சந்தோஷமான காலங்கள தாண்டி கஷ்டமான காலங்கள்லயும் கூட இருக்கிறது அப்படிங்கிறது தான காதல் அப்படிங்கிற விஷயத்த அந்த புத்தகத்துல வந்து ரொம்பவே அழகா எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் புக் விச் எவ்ரிபடி மஸ்ட் ட்ரை. ஏன்னா ஒரு அழகான காதல் கதை படிச்ச மாதிரி இருக்கும் இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப உங்களுக்கு. 3வது புத்தகம் வந்து சமீபமா சமூக வலைதளங்கள்ல போட்டு பயங்கரமா பேசப்பட்ட புத்தகம். இந்த ரைட்டரும் வந்து போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ணிக்கிருக்காங்க. ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தட். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இட் எண்ட்ஸ் வித் திஸ் அப்படிங்கிற புத்தகம் எழுதினவங்க வந்து காலின் ஹூவர். ஆக்சுவலி இந்த கதை வந்து இது ஒரு சீக்வலுங்க. இது வந்து 2 புத்தகங்கள் இருக்கு. இதுல இட் எண்ட்ஸ் வித் திஸ்னு ஒரு புத்தகம். அடுத்த புத்தகம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ்ன்னு நினைக்கிறேன். பட் நான் அது படிச்சதில்ல. நான் இது மட்டும் தான் படிச்சிருக்கேன். லில்லி அப்படிங்கிற பொண்ணு தாங்க ஹீரோயின். அந்த பொண்ணு வந்து பாஸ்டன்ல ஒரு ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர டிஃபிகல்ட் சைல்ட்ஹுட் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுடைய அப்பா வந்து அந்த பொண்ணோட அம்மாவ பொழுதன்னைக்கும் போட்டு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு மாரி இந்த பொண்ணு வந்து ஒரு அப்யூசிவ் என்விரான்மென்ட்லயே தான் வளர்ந்திருக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லைஃப்ல ஒரு கம்ஃபர்டபிளான லைஃப் வேணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு ஆசையா இருக்கும். கம்ஃபர்டபிள் அப்படிங்கிறத தாண்டி அப்யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு ஆசையா இருக்கும். இந்த பொண்ணு வந்து ரயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூரோ சர்ஜனை மீட் பண்ணும். ஹி இஸ் நாட் இன்டூ சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கணும் அப்படி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் டேக் இட் லைட் கை மாதிரி. சரி ஒரு கட்டத்துல வந்து இவங்க 2 பேரும் வந்து காதலிக்கிறாய்ங்க. அ ஊடாலயே வந்து ரயிலுடைய அக்ரெசிவ் டெண்டன்சிஸ் எல்லாம் வெளிய பாப்பப் ஆக ஆரம்பிக்குது. அப்பப்போ வந்து போட்டு இனிஷியலி லில்லிய வந்து வார்த்தைகளால அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவரு, ஒரு நாள் நைட் வந்து போட்டு பிசிக்கலா அபியூஸ் பண்ணிடுறாரு. அடிச்சிடுறாரு அந்த பிள்ளைய. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஐயய்யோ! அம்மா நான் தெரியாம அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே சைக்கிள் கன்டின்யூ ஆகுது. மீன்வைல் யாரு இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட் பேர் வந்து அட்லஸ் அப்படிங்கிற ஃப்ரெண்ட். அந்த வந்து சின்ன வயசுல இந்த பிள்ளை வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். இப்ப வந்து அவர் வந்து ஒரு மாரி ஹோட்டல்ஸ் வச்சு ரன் பண்ணிக்கிருக்க மாரி காட்டுவாங்க. அவன்ட்ட இருக்கிற ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஸ்பேஸ் வந்து அந்த பிள்ளைக்கு ரயில்ட்ட கிடைக்கவே கிடைக்காது. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அவங்க அம்மா பண்ற அதே விஷயத்த தான் இந்த பிள்ளை பண்ணிக்கிருக்கோ, அவங்க அம்மா வந்து எந்த அபியூஸ தாங்கி வாழ்ந்தாங்களோ, அதே அபியூஸ தானே நானும் தாங்கிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு கட்டத்துல தோண ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து இட் எண்ட்ஸ் வித் திஸ் அப்படிங்கிறது அதுதான். அந்த சைக்கிள வந்து நான் முடிக்கிறேன். ஐ அம் எண்டிங் திஸ் சைக்கிள். ஏன்னா இந்த சைக்கிள் வந்து எனக்கு கன்டின்யூ ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த கதைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து சார்ட் ஆஃப் ஹெவி புக்குங்க. உங்களுடைய செல்ஃப் வொர்த் என்ன அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் லவ் அபியூஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து காதல்ல அத வந்து நம்ம 1000 சொல்லி அது சரி அப்படின்னு ஆக்குனாலும் அபியூஸ் இஸ் நாட் அட் ஆல் ரைட் இன் லவ். பிசிக்கல் அபியூஸா இருக்கட்டும், மென்டல் அபியூஸா இருக்கட்டும். ஒரு காதலிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உரிமையை வச்சுட்டு வந்து யாரையும் அபியூஸ் பண்ற ரைட் நம்ம யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் நெறைய பேரெல்லாம் அந்த மீம் பேஜஸ்லலாம் சொல்லுவாங்க. அடிக்கிறது வந்து தப்பு கிடையாது. அடிச்சா தான் திருத்தி வழிக்கு கொண்டு வர முடியும். பட் நோ இந்த காலத்துல வந்து குழந்தைங்கள அடிக்கிறதே வந்து அகைன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. குழந்தைங்கள அடிச்சீங்கனாலே அந்த எமோஷனல் வூண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. யூ ஆர் நோபடி டூ ஹிட் அ க்ரோன் அப். ஒரு வளர்ந்தவங்கள வந்துட்டு போயிட்டு அடிச்சு திருத்தி நீ வழிக்கு கொண்டு வருவேன்னா, நோ ஐ திங்க் தட் இஸ் சம்திங் சீரியஸ்லி ராங் வித் தட் பெர்சன் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. அண்ட் அபியூஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல வந்து ரொம்பவே நேர்த்தியா கையாண்டிருப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் சம்திங் ஒரு கொஞ்சம் ஹெவியா நான் படிக்கிறேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் தமிழ் புத்தகங்களுக்கு வர்றேன். தமிழ் நான் சொல்ல போறது வந்து 5 புத்தகங்கள்ங்க ஆக்சுவலி. ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நான் வந்து ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டா நான் ஆக்கியிருக்கேன் வேலண்டைன்ஸ் டேக்கு. நான் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். யூ கேன் கோ அஹெட் அண்ட் செக் இட் அவுட் தேர். இந்த 5 புத்தகங்களையும் பத்தி நான் அதுல வந்து விலாவரியா சொல்லியிருக்கேன். 5 புத்தகங்கள் என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இதுதான் இந்த 5 புத்தகங்கள். இந்த 5 புத்தகங்களுமே வந்து நம்ம ஸ்கூல் காலத்துல இது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஒரு புத்தகமுமே வந்து காதலோட ஒரு ஒரு பரிணாமத்த காட்டியிருக்கும். நீங்க வந்து முதல்ல சிலப்பதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கண்ணகி, கோவலன், மாதவி அவங்களுடைய கதை. இது வந்து ஒரு நேர்த்தியான இல்லறத்த பத்தி சொல்லியிருக்கும். இல்லறம் முறையா நடக்காம போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கோம். பிளஸ் இதுல வந்து மாதவியோட காதல வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான். ஆனா மாதவி வந்து நெறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சு தப்பா காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் தட்ஸ் நாட் தட் வே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. இன்ஃபாக்ட் நான் இந்த வீடியோல வந்து எல்லா ரீசன்ஸையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிலப்பதிகாரத்த அடுத்து வர்ற மணிமேகலை வந்து மாதவியோட பொண்ண பத்தின கதை. மாதவி வந்து இந்த மாரி விஷயங்கள எனக்கு வந்து காதலும் வேணாம், கத்திரிக்காயும் வேணாம். எனக்கு வந்து நான் என் பொண்ண வந்து ஒரு துறவியா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு துறவியா வளர்ப்பாங்க.
அவ்ளோ அழகா ஆடிக்கிட்டு இருந்த மாதவி வந்து, அந்த ஆடுற வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் வந்து போய் இப்படி இந்த இறைப்பணிகள்ல என் மனச செலுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மணிமேகலைய வந்து ஒருத்தர் காதலிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து மணிமேகலைல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது 2மே வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறதுனால, அது வந்து ஃபர்ஸ்ட் புத்தகம் சிலப்பதிகாரம் வந்து இல்லறத்த பத்தி சொல்லியிருக்கும். இது வந்து துறவறத்த பத்தி சொல்லியிருக்கும். அடுத்தது சீவக சிந்தாமணி வந்து சீவகன் அப்படிங்கிறவரு, அதாவது ஒரு ராஜாவோட பையனா பொறந்தவரு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அந்த நாட்ட விட்டு அவர் வெளிய வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அவர் வந்து எப்படி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிறாரு, எப்படி தன்னுடைய அப்பாவோடைய நாட்ட மீட்டாரு அப்படிங்கிறது தான் கதை. இதுல வந்து இந்த சீவகன் அப்படிங்கிறவர் பல பெண்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அவர் அதெல்லாம் எதுக்காக பண்றாரு? லேட்டர் ஆன் அவருக்கு வந்து இனிஷியலி பெண்மை அப்படின்னாலே வந்து பிளஷர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவரு, அந்த பெண்மைன்னா தாய்மை, ஆ அவங்க எப்படி அவங்க லைஃப்ல இண்டிவிஜுவலா அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிற இடங்கள் ரொம்பவே அழகா இருக்கும். ஃபைனலா வந்து வளையாபதியும் குண்டலகேசியும் இது வந்து இந்த 2மே நமக்கு வந்து ஃபுல் புத்தகங்கள் கிடைக்கிற நமக்கு கிடைச்சத வச்சு தான் கதை சொல்லியிருக்காங்க. வளையாபதி அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து முதல் மனைவியோட அவருக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறதுனால விதிவசத்தால அவர் வந்து 2வது ஒரு மனைவிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க மூலமா அவருக்கு ஒரு குழந்தை வருது. ஆனா அதே சமயம் முதல் மனைவிக்கு அதனால பயங்கர பொறாமை எல்லாம் வருது. இந்த 2வது மனைவி வந்து கிட்டத்தட்ட வெளிய போயி அந்த நாட்ட விட்டு அவங்க வெளியே போயிருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெத்தெடுத்து அந்த குழந்தை கடைசியில என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஃபைனலா வந்து குண்டலகேசி அப்படிங்கிற கதை வந்து ஒரு திருடன் மேல ஆசைப்படுற ஒரு பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்குது. அதாவது ஒரு அமைச்சரோட பொண்ணு அது. ஏதாவது தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டி போய்கிட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே காதல் வந்துரும் அந்த பொண்ணுக்கு. அவன கூட வச்சு கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து ஒரு நாள் பேச்சு போக்குல வந்து, நீங்க திருடன் தானே அப்படின்னு சொல்லிரும். அந்த அவன் வந்து உடனே, இல்ல நீ தப்பா பேசிட்ட. நான் உன்ன கொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லி கொல்றதுக்காக மலை உச்சிக்கு கூட்டு போவாரு. வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து காதல பத்தி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் காதல் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து தமிழ்ல வந்து சில புத்தகங்கள் நான் படிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அப்படின்னா டெஃபினட்டா வந்து இந்த புத்தகங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இதோட உரைநடை வெர்ஷன் தான் படிச்சேன். நீங்க வந்து செய்யுள் வெர்ஷன் படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளால டெஃபினட்டா அது படிக்க முடியாது. விச் இஸ் பிரிட்டி டிஃபிகல்ட் டு ரீட் ஆக்சுவலி. பட் நீங்க உரைநடை வெர்ஷன் எந்த இது கிடைச்சாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எடுத்து. அடுத்து நான் சொல்லப் போற புத்தகம் வந்து பிரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் எழுதினவங்க வந்து ஜேன் ஆஸ்டின். இது வந்து நம்ம மறுபடியும் இங்கிலீஷுக்கு வந்துட்டோம். எலிசபெத் டார்சி அப்படிங்கிற 2 பேருக்குள்ள இருக்கிற அழகான காதல தான் இந்த புத்தகம் வந்து சொல்லுது. அதாவது 5 பெண்கள் இருக்காங்க அந்த வீட்ல. அது அவங்க வந்து என்னன்னா, அந்த காலத்துல சொத்து கிடையாது பெண்களுக்கு. அதனால அவங்க அம்மா வந்து எப்படியாச்சும் ஒரு நல்ல இவனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, என் பொண்ணுங்க வாழ்க்கை வந்து கம்ஃபர்டபுளா போகுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆ ஒரு பாயிண்ட்ல வந்து மிஸ்டர் பிங்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அந்த பிங்லி வந்து எலிசபெத்தோட ஓல்டர் சிஸ்டர் ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேருமே. ஆரம்பத்துல இருந்தே எலிசபெத்துக்கும் மிஸ்டர் டார்சிக்கும் வந்து ஆகவே ஆகாது. ஏன்னா வந்து இந்த பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சொசைட்டல் டிஃபரன்சஸ் இருக்கும். பிளஸ் இவன் அவ்வளோ பெரிய ஆளா, இவன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேருமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் 2 பேருக்குமே அவங்களே அறியாம மனசுல வந்து அந்த ஆப்போனன்ட்டுக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். இந்த டயத்துல மிஸ்டர் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து எலிசபெத் மேல பயங்கரமா அட்ராக்ட் ஆயிருவாரு. அவர் வந்து எலிசபெத் கிட்ட பாரு அந்த டார்சி வந்து என்னை எவ்வளவு எப்படிலாம் போட்டு அடிச்சான் தெரியுமா, டார்ச்சர் பண்ணான் தெரியுமான்னு சொன்ன உடனே எலிசபெத்துக்கு வந்து டார்சி மேல இருக்கிற காண்டு இன்னும் ஜாஸ்தியாயிரும். ஓ! அவன் அப்படிப்பட்டவன் தானா? தெரியும். அவன்லாம் பார்த்தாலே தெரியுது லட்சணம் என்னன்ட்டு அப்படின்ற மாரி இருக்கும். லேட்டர் ஆன் டார்சி வந்து இந்த பிள்ளைய ப்ரப்போஸ் பண்ணுவாரு. பட் இந்த பிள்ளை வேணான்னு சொல்லிரும். டார்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு கடிதத்தின் மூலமா தெரிவிப்பாரு. அதாவது மிஸ்டர் விக்ரம் வந்து என்னோட தங்கச்சிய வந்து இழுத்துட்டு ஓட பார்த்தாரு. அதனால தான் நான் அவன அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து விஷயம் தெரியுது அவளுக்கு. அதே சமயம் மிஸ்டர் விக்ரம் வந்து எலிசபெத்தோட சிஸ்டர வந்து இழுத்துட்டு ஓட பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் இந்த சிக்கலான கதைகளுக்கு இடையில இவங்க காதல கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது தான் அந்த கதையுடைய எண்டிங். அந்த எலிசபெத்தும் டார்சியும் வந்து இப்ப வரைக்குமே வந்து நீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர்லயோ, இங்கிலீஷ் நாவல்ஸ்லயோ ஒரு டாப் 10 பேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டெஃபினட்டா அவங்களுடைய பேர் இருக்கும். அதாவது முதல்ல ஆரம்பிக்கிறது காதல்ல முடியும் அப்படிங்கிற நம்மளுடைய 100 கால தமிழ் சினிமா சென்டிமெண்ட் மாதிரி இது ஒரு அழகான புத்தகம். பட் ஜெயின் ஆஸ்டினுக்காக டெஃபினட்டா நீங்க படிச்சு பார்க்கலாம். லாங்குவேஜ் இஸ் பிரிட்டி டிஃபிகல்ட் எஸ். பட் நீங்க யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் ட்ரை திஸ் அவுட். அடுத்தது வந்து மீ பிஃபோர் யூ அப்படின்னு ஜோஜோ மூவிஸ் அவங்களுடைய புத்தகம். லூயிஸா இந்த புத்தகத்த வந்து பார்க்குறப்ப எனக்கு வந்து தோழா அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்தது இல்லைங்களா? நாகார்ஜுனா சார், கார்த்தி சார், தமன்னா மேம்லாம் நடிச்சு. அந்த பட சாயல் வந்தது. ஏன் நான் சொல்றேன். அந்த புத்தகத்துல வந்து லூயிஸா அப்படிங்கிற ஒரு 26 வயசு பொண்ணு வந்து ஒரு ஒரு சாதாரண வேலை பார்க்குற பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு கெஃபேல வேலை பார்த்துட்டு இருக்கும். கெஃபே மூடிருவாங்க. அதனால வந்து வில் ட்ரெய்னர் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு ஃபார்மர் பேங்கரா இருந்திருப்பாரு. இப்ப வந்து அவர் வந்து கம்ப்ளீட்லி வீல் சேர்ல இருப்பாரு அவரு. அவர பாத்துக்கிறதுக்காக அந்த வில்லுடைய அம்மா வந்து இந்த புள்ளைய ஹையர் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து வாழ்க்கைய வெறுத்து போன ஒரு மனுஷன். இப்படி ஆயிடுச்சே எனக்கு அப்படின்னு சிலருக்கு வந்து 35 வயசு ஆகும் அவருக்கு. அவருக்கு வந்து முன்னாடி அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவர் வந்து அப்படி ஸ்கை டைவிங், ஸ்கீயிங், டிராவலிங் ஒரு அட்வென்ச்சரஸான பெர்சன். அவர் பண்ணாத அட்வென்ச்சரே கிடையாது. பட் அவ்வளவு விஷயங்களையும் பண்ணிட்டு அவர் வந்து இப்ப அப்படி வீல் சேர்ல இருக்கிறது வந்து அவருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். வாழ்க்கை மேல அவருக்கு எந்த ஒரு பிடிப்புமே இருக்காது. இன்னொரு விஷயம் அவர் வந்து ஒரு 6 மாசத்துல அசிஸ்டட் சூசைட் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணியிருப்பாரு. அதாவது கருணை கொலை மாதிரி. எனக்கு வாழ இதே இல்ல. நீங்க எனக்கு ஏதாவது பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி.
பட் லூயிஸா வந்து அவர் லைஃப்குள்ள வந்த உடனே நிறைய விஷயங்கள் லைட் அப் பண்றாங்க. நிறைய விஷயங்கள அவங்க மாத்துறாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இவருக்கும் வில்லுக்கும் வந்து லூவ பிடிக்க ஆரம்பிச்சுருது. அவங்க அப்பாவுக்கு வேலைலாம் போட்டு தர்றாரு. இந்த பொண்ணு ஃபினான்ஷியலா பயங்கரமாவே செக்யூர் பண்ணி வைக்கிறாரு இவரு. ஆனா அதெல்லாம் வந்து ஏன் பண்றாரு? என்ன ரீசன் அவர் அதெல்லாம் பண்றதுக்கு? அந்த இனிஷியலி வந்து 2 பேருக்கும் அவ்வளவா பிடிக்காது. அதாவது வேலை பார்க்க வந்திருக்க பொண்ணு அப்படிங்கிறத தாண்டி இனிஷியலி அவருக்கு வாழ்க்கை மேலே பிடிப்பு இருக்காது. இவ மேல எப்படி பிடிப்பு வர்றது? இனிஷியலி அந்த ஒரு ஃபேஸ் எல்லாம் தாண்டி அவங்க எந்த ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. லேட்டர் ஆன் அவர் தன்னோட முடிவ மாத்திக்கிட்டாரா அப்படிங்கிறதுக்காக கதை ஹேஸ் அ பிரிட்டி சேட் எண்டிங். நான் ஸ்பாயிலரா சொல்லல. பட் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சோகமான எண்டிங் தான் இந்த புத்தகத்துக்கு. பட் யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் ட்ரை இட். இந்த ஜோஜோ மைஸ் அவங்களுடைய புத்தகங்கள் வந்து ரொம்பவே லைட்டா இருக்கு. இன்னொரு புத்தகமும் நான் படிச்சிருக்கேன். நைட் மியூசிக் எனக்கு டைட்டில் கரெக்டா ஞாபகம் இல்ல. சம்திங் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்டதா வரும். அதுவும் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான அழகான காதல் கதை. ஸோ உங்களுக்கு லைட் ஹார்ட்டட் காதல் கதை வேணும்னா அந்த புத்தகத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு கார்த்தி சார் வந்து நாகார்ஜுனா சாரை வந்து இது பண்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரு அதெல்லாம் வந்து இதுல அதே மாதிரி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி இருந்தது. அடுத்து நான் சொல்ல போற புத்தகம் வந்து உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜான் கிரீன் அவர்கள் எழுதின த ஃபால்ஸ் இன் ஆர் ஸ்டார்ஸ். ஹேசல், கஸ் இவங்க 2 பேருக்குள்ளயும் இடையில இருக்கிற காதல் கதை. ஹேசல் அப்படிங்கிற பொண்ணுக்கு வந்து தைராய்டு கேன்சர் இருக்கும். அது வந்து லங்ஸ் வரைக்கும் பரவி இருக்கும். கஸ் வந்து தன்னுடைய கேன்சரை வெற்றிகரமா ஃபைட் பண்ணி வந்திருப்பாரு. பட் அவருக்கு வந்து கால் இருக்காது. இப்ப அவர் கேன்சர் ஃப்ரீயா இருப்பாரு. 2ம் சேர்ந்து ஒரு ரைட்டருடைய புத்தகத்தை வந்து பயங்கரமா சிலாகிச்சு படிக்கும். இந்த ரைட்டர் வந்து அரைகுறையா முடிச்சிருக்காரு. நேரா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் பார்க்கும். அப்ப வந்து அவர் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணி அனுப்பிடுவாரு. திரும்பி வர்றப்ப வந்து கஸ் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி என் கேன்சர் திருப்பி வந்துருச்சு, இட்ஸ் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவருடைய வாழ்நாள் அவ்வளவுதான். ஹி ஹாஸ் ஒன்லி நம்பர் டேஸ் டு லிவ் அப்படிங்கிறப்ப 2 பேருமே வந்து ஃபைனலா அவங்களுடைய காதலை வந்து எப்படி அந்த ஃபைனல் டேஸ்ல எப்படி அவங்க காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. இட்ஸ் பிரிட்டி சேட் ஸ்டோரி. பட் இது வந்து ஒரு மாதிரி உலகம் முழுக்க இது ஒரு கிளாசிக்கா கொண்டாடுறாங்க இந்த புத்தகத்தை. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்டோரி. இது வந்து படமாவும் வந்திருக்கு. ஹிந்தியில படமாவும் வந்திருக்கு. இங்கிலீஷ்ல ஐம் நாட் ஷுர். பட் யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் ரீட் திஸ் புக். இதுவும் கொஞ்சம் பிரிட்டி சோகமான காதல் கதை தான். அடுத்தது இதுல வந்து என்ன விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது காதல் வந்து சின்னதா இருந்தாலும் அதோடைய இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கு, லைக் வெரி ஷார்ட் ஸ்பேன்ல இருந்தாலும் வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இட் ஹேஸ் அப்படிங்கறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நான் சொல்ல போறது வந்து ஒரு தமிழ் புத்தகம். கல்வனின் காதலி அப்படிங்கிற புத்தகம். கல்கி அவர் எழுதினது. இந்த புத்தகத்துல வந்து கல்யாணி முத்தையன் அப்படிங்கிற 2 பேருக்கும் இடையில இருக்கிற காதல சொல்லியிருப்பாங்க. முத்தையன் வந்து ஒரு டக்காய்ட், ஒரு திருடன். அதாவது போலீஸால தேடப்பட்ட ஒரு ஒரு குற்றவாளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முத்தையனை. 2 பேரும் வந்து ஆனா காதலிக்கிறாங்க. 2 பேரும் வந்து ஊரை விட்டு ஓடி போய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. முத்தையனுக்கு வந்து கமலாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் வந்து பெண் வேடமிட்டு வந்து இவர்கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி எப்படி எப்படிலாம் எஸ்கேப் ஆகுறது நீயும் கல்யாணியும் அப்படின்னு சொல்லுவாரு. கல்யாணி இதை பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு தப்பா புரிஞ்சுக்கும். ஏதோ ஒரு பெண் கூட தான் அவர் இருக்காரு, நீ ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல போலீஸ் அங்க வர போட்டு கொடுத்துரும். லேட்டர் இந்த பிள்ளைக்கு போலீஸ் வந்து அவனை போய் பிடிச்சிருவாங்க. இந்த பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சு திருன்னு ஓடி வரும். அதுக்குள்ள வந்து அவனை கொன்றுவாங்க, ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளையும் வந்து செத்து போயிரும். ஸோ இட்ஸ் ஆல்சோ எ சேட் ஸ்டோரி. பட் கல்கி அவர்கள் வந்து வரலாற்று கதைகள் மட்டுமே எழுதுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்ச் மாதிரி இருந்தது. இப்படி ஒரு காதல் கதை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு சொசைட்டல் தீம்ஸையும் இது வந்து லிங்க் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அனதர் சேட் ஸ்டோரி. அதாவது அந்த சேட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் நான் ஒன்னா வந்து கிட்டத்தட்ட குரூப் பண்ணிட்டேன். இதே பேர்ல வந்து படமும் வந்திருக்கு. இஃப் யூ கைஸ் வாண்ட் யூ கேன் செக் தட் மூவி ஆல்சோ. பழைய படம் இது. பட் நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் நான் சொல்ல போறது வந்து 3 கதைகள். அதாவது 3 தமிழ் நாவல்கள். அதே நாவல்களை வந்து 3 படங்களாவும் மாத்திருக்காங்க. இதுவும் நான் வேலண்டைன்ஸ் டே சீரீஸ்ல வீடியோல வந்து பேசியிருக்கேன். நான் லிங்கை வந்து கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் இட் அவுட். நான் பெயர்களை மட்டும் இதுல சொல்லிடுறேன். முதல்ல வந்து பிரிவும் சந்திப்போம் அப்படிங்கிற சுஜாதா அவர்களுடைய கதை. இது வந்து ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிற ஒரு படமா வந்திருக்கு. ரகு, ரத்னா, மது 3 பேருக்குள்ளேயும் இடையில இருக்கிற ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. ஒரு அறியாத வயசுல வர்ற ஒரு 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 ஃபன்னியான ஒரு லைட்டான ஒரு காதல். லேட்டரான அந்த காதல் வந்து கைகூடாம போறப்ப என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த ஹீரோ வந்து கிட்டத்தட்ட சாவின் விளிம்புக்கு போயிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அங்க ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மெச்சூரான ஹெட்ஸ்ட்ராங்கான உமனை மீட் பண்றாரு. அந்த அதே டைம் வந்து மதுவும் அவர் வாழ்க்கையில திரும்பி வர்றாங்க. என்ன ஆகுது அப்படிங்கிறது அந்த கதையுடைய எண்டிங். ஆனந்த தாண்டவம் படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. த மூவி டிடன்ட் ஒர்க் அவுட் ஆக்சுவலி. பட் த புக் வாஸ் எ ஹியூஜ் ஹிட். முதல் பாகம் வந்து மதுவோடைய அவருடைய காதல் கைகூடாம போனதோட சுஜாதா அவர்கள் முடிச்சிருப்பாரு. ஐயோ 2ஆம் பாகம் எப்ப கொண்டு வருவீங்க எப்ப கொண்டு வருவீங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து பயங்கரமா கேட்டு எழுதின புத்தகம் அது. 2வது வந்து நான் இந்த 3 புத்தகங்கள்லயே வந்து புத்தகத்தை படமா மாத்தினதுல பயங்கர ஹிட் அடிச்ச ஒரே ஒரு புத்தகம் வந்து தில்லானா மோகனாம்பாள். கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதினது. நம்ம எல்லாருக்குமே டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும் இந்த புத்தகம். சிவாஜி கணேசன் அவர்களும் பத்மினி அவர்களும் வந்து இதுல நடிச்சிருப்பாங்க. படமா இது வந்திருக்கு. பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த புத்தகம் வந்து காதல் அப்படிங்கறத தாண்டி இந்த மாதிரி கலைஞர்களோட வாழ்க்கையில இசையும் காதலும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
நாவலுக்கு வந்து ஒரு மாரி ஒரு சேட் எண்டிங் தான் இருக்கும். ஆனா அந்த படத்துக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் குடுத்து ஐ திங்க் தட் வாஸ் த திங் தட் மேட் த மூவி அ சக்சஸ். சோகமான முடிவு இருந்திருந்தா, நம்ம இவ்ளோ கொண்டாடியிருப்போமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல். மேபி கொண்டாடி இருக்கலாம். பட் ஹாப்பி எண்டிங் இஸ் வாட் பீப்பிள் வாண்டட் அவுட் ஆஃப் தட் லவ் ஸ்டோரி. 3வது நான் சொல்லப் போறது வந்து 3வது அண்ட் ஃபைனல் புக் ஆஃப் தி சீரிஸ். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். ஜெயகாந்தன் சார் எழுதின இது வந்து ரங்கா, கல்யாணி அப்படிங்கிற 2 பேருக்கும் இடையில இருக்கிற காதல பத்தி பேசும். கல்யாணி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நாடக நடிகை. ஒரு மெச்சூரான ஒரு மெச்சூரான அப்ரோச் வச்சிருக்கவங்க அவங்க. காதலிக்கிறியா சரி இப்ப காதலி, காதலிக்கலையா சரி வேண்டாம். எனக்கு வந்து நாடகம் தான் என் உயிர் மூச்சு. நீயும் என் வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரங்கா வந்து ஒரு டிபிக்கல் ஆணாதிக்க மனநிலை கொண்டவரு. நான் வந்து என் மனைவி வந்து எல்லாத்தையும் எனக்காகத்தான் செய்யணும். அவங்க வந்து என்ன என்னை கேட்டு தான் செய்யணும். எனக்காகவே அவங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த கதையோட எண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இது பயங்கர கான்ட்ரோவர்சி ஸ்டிட் பண்ணுச்சு அப்படின்னாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபைனலி ஒரு கட்டத்துல வந்து அக்செப்ட் பண்ண வச்சுருவாங்க நம்மள. ஸோ இதுதான் வந்து இந்த 14 கதைகள். அண்ட் வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் வீடியோன்னு சொல்லுங்க. அண்ட் ஹவ் இஸ் யுவர் வேலண்டைன்ஸ் டே கோயிங்? அண்ட் சிங்கிளா செலிப்ரேட் பண்றீங்களா? கப்பிள்ஸா செலிப்ரேட் பண்றீங்களா? அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் a வெரி 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 ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க் யூ.